ஒரே ஒரு இரவு, சரியாகச் சொன்னால் நள்ளிரவு நேரம். தூங்கிக் கொண்டிருந்த ஊருக்குத் தெரியாமல் அந்த சில மணி நேரங்களில் மட்டும் சுமார் 52 லட்சம் வாக்குகள் பதிவாகியிருக்கிறதா? 2024 ஆந்திரா தேர்தல் முடிவுகளில் இப்போது கிளம்பியிருக்கும் இந்த பூகம்பம் ஒட்டுமொத்த இந்திய அரசியலையே திரும்பிப் பார்க்க வைத்திருக்கிறது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றதன் பின்னணியில்தான் மிகப்பெரிய தேர்தல் முறைகேடு நடந்திருப்பதாக இப்போது மிக முக்கியமான ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இது வெறும் அரசியல் குற்றச்சாட்டு கிடையாது. எண்களின் அடிப்படையில் முன்வைக்கப்படும் ஒரு தொழில்நுட்ப ரீதியான சந்தேகம். பொருளாதார வல்லுநர் பரகலா பிரபாகர் டெல்லியில் நடத்திய அந்த செய்தியாளர் சந்திப்பு இப்போது ஆந்திரா அரசியலில் அனலை கிளப்பியுள்ளது. உண்மையில் அந்த 13ஆம் தேதி இரவு என்னதான் நடந்தது? 52 லட்சம் வாக்குகள் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரங்களில் இருக்கும் குளறுபடிகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். பொதுவான பின்னணி என்னவென்றால், 2024 ஆந்திரா சட்டசபை தேர்தலில் 175 தொகுதிகளில் 164 இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அள்ளியது. வெறும் 11 இடங்களில் மட்டுமே ஜெகன்மோகன் ரெட்டியின் கட்சி வென்றது. இந்த இமாலய வெற்றிக்கு பின்னால்தான் இப்போது சந்தேகம் எழுந்திருக்கிறது. பரகலா பிரபாகர் வெளியிட்ட தரவுகளின்படி தேர்தல் நடந்த அன்று இரவு 8 மணி முதல் நள்ளிரவு 2 மணி வரை மட்டும் சுமார் 52 லட்சம் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது மொத்த வாக்குகளில் மிகப்பெரிய சதவீதம். இதில் இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நள்ளிரவு 11:55 அதிகாலை 2 மணிக்குள் மட்டும் 17 லட்சம் வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. அதாவது மொத்த வாக்குகளில் 4.16% வாக்குகள் ஊரே தூங்கிக் கொண்டிருந்த நள்ளிரவு நேரத்தில் பதிவானதாக தரவுகள் கூறுகின்றன. சுமார் 3500 வாக்குச்சாவடிகளில் அதிகாலை 2 மணி வரை வாக்குப்பதிவு நீடித்தது எப்படி என்ற கேள்விதான் இப்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இங்கேதான் ஒரு முக்கியமான தொழில்நுட்ப சிக்கல் இருக்கிறது. பொதுவாக ஒரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒருவர் வாக்களித்துவிட்டால் அடுத்த நபர் வாக்களிக்க குறைந்தது 14 வினாடிகள் இடைவெளி தேவைப்படும். இது அந்த இயந்திரத்தின் இயல்பான தொழில்நுட்ப அமைப்பு. ஆனால் பரகலா பிரபாகர் முன்வைக்கும் ஆதாரங்களின்படி பல இடங்களில் வெறும் 6 முதல் 20 வினாடிகளுக்குள் ஒரு வாக்கு என்ற கணக்கில் வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஒரு வாக்காளர் உள்ளே வந்து கையெழுத்திட்டு மை வைத்துக்கொண்டு பட்டனை அழுத்திவிட்டு வெளியேற 6 வினாடிகள் போதுமா? இது சாத்தியமே இல்லை என்பதுதான் நிபுணர்களின் வாதம். இதன் பின்னணி பற்றி உங்களோட கருத்து என்ன? நள்ளிரவில் இவ்வளவு பெரிய வாக்குப்பதிவு சாத்தியம் என்று நினைக்கிறீர்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போது தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புகளை கவனிப்போம். மே 13ஆம் தேதி மாலை 5 மணிக்கு 68% வாக்குகள் பதிவானதாக சொல்லப்பட்டது. ஆனால் இரவு 11:45க்கு இது 76%ஆகவும் 4 நாட்களுக்கு பிறகு திடீரென 81.79%ஆகவும் உயர்ந்தது. இந்த 13% உயர்வு எங்கே இருந்து வந்தது? மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இதை பற்றி பேசும்போது, ஜனநாயகம் என்பது இருளில் இயங்க முடியாது என்று மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். படிவம் 17C என்று சொல்லப்படும் வாக்குச்சாவடி வாரியான தரவுகளை தேர்தல் ஆணையம் ஏன் பொதுவெளியில் வெளியிடவில்லை என்ற கேள்வியும் இங்கே முக்கியமானது. இதன் அடுத்த கட்டமாக இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு செல்ல வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஒருவேளை இந்த தரவுகள் நிரூபிக்கப்பட்டால் அது ஆந்திர அரசின் ஸ்திரத்தன்மையையே கேள்விக்குறியாக்கும். உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வரும் வரை இது ஒரு தீவிரமான குற்றச்சாட்டாகவே பார்க்கப்படுகிறது. எது எப்படியோ, ஒரு நாட்டின் தேர்தல் முறை என்பது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பு. முறையான விசாரணை நடக்குமா அல்லது இது வெறும் அரசியல் சலசலப்பாக முடிந்துவிடுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற தெளிவான விளக்கங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.